அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சவுதி மினி விலாக். இன்னைக்கு குக்கர்னு இஃப்தார் ரெசிபி விலாக் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு வந்து எக் பேஸ்ட்ரி தான் செஞ்சிருக்கிறேன். அதுக்கு ஒரு குக்கரில் வந்து 3 எக் வந்து பாயில் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். ஸோ இது 2 விசில் வச்சு நம்ம எடுத்துடலாம். தென் வந்து ஒரு பேன் எடுத்துட்டு அதில் வந்து சாப் ஆனியன், சாப் கேரட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சில்லி பவுடர் அண்ட் வந்து தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது மசாலா வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். அவ்வளோதாங்க நம்மளோட மசாலா ரெடி. தென் வந்து பாயில் எக் வந்து 2ஆ நான் வெட்டி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு எடுத்திருக்கிற பேஸ்ட் வந்துட்டு பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் தான். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் 50 ஷீட்ஸ் இருக்கு உள்ளார. அண்ட் இது மசாலால வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்துச்சுனால கொஞ்சமாக நான் மயோனைஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் க்ரீமி அண்ட் சீஸியாக இருக்கும். இது ஷீட்ஸ் வந்து நீங்களே பார்க்கலாம். எல்லா ஷீட்ஸ்க்கும் வந்து ஒரு மேலே ஒரு சேஃப்டி தந்திருக்கிறாங்க. ஸோ ஷீட்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கிறது மசாலா உள்ளார ஃபில் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு எக் வச்சுட்டு நம்ம இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஓவரால் வந்து அவ்வளோதாங்க. மேலே ஒரு டூத் பின் வந்து செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம இது ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா நம்மளோட எக் பேஸ்ட்ரி ரெடி. ஸோ இன்றைக்கி வந்து நான் 4 ரெசிபி தாங்க செஞ்சேன். ஸோ இது வந்து பார்ட் 1. இதுக்கப்புறம் வந்து 4 வீடியோ கண்டினியூஸாக வரும். ஸோ வீடியோ பிடிச்சதா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணணும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. அப்போ தாங்க மேலே இருக்கிறது கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். டீப் ஃப்ரை பண்ணால் ரொம்ப ஆயிலியாக இருக்கும். அண்ட் அவ்வளோதாங்க. இன்றைக்கி தான் நோம்பு டே 1 மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தா 27 நோம்பு முடிஞ்சு போச்சு. அண்ட் இன்னி ஜஸ்ட் வந்து 4, 5 நோம்ஸ் தான் லெஃப்டாக இருக்குது. ஸோ தொழுங்க, குரான் ஓதுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இபாதத் பண்ணுங்க. எல்லாருக்கும் வந்து சதக்கா தாங்க, சபர் பண்ணுங்க. நம்மளுக்கு எல்லாம் லைஃப்பில் கிடைக்கணுமோ அது எல்லாம் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அவ்வளோதாங்க.